எல்லாமே மண்ணு அதை நீ என்ன அவரோட ஒண்ணு கலந்திடு கண்ணு. பரிசுத்தம் உள்ளவனி பாவமாய் மாற்றப்பட்டி, பரிசுத்தம் உள்ளவனி பாவமாய் மாற்றப்பட்டி, நீதிமானாக என்னை மாற்றினீ, நீதிமானாக என்னை மாற்றினீ, கிருபையால் இலவசமா நீதிமானானே, கிருபையால் இலவசமா நீதிமானானே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தில் என் பாவங்கள் நீங்கியதே. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை தியானம். லவ் மஸ்ட் பி சின்சியர், ஹேட் வாட் இஸ் ஈவில், கிளிங் டு வாட் இஸ் குட். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தேவனே, இந்த கால வேளையில் எங்களோடு பேசும் உடைய வார்த்தை கொண்டு எங்களை தேற்றும், இன்னைக்கு கிட்டி சேரும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். லைஃப் இஸ் காட்ஸ் சர்வீஸ். நாம் ஏன் படிக்கப்பட்டோம்? ஒரு மொபைல் ஏன் உருவாக்கப்பட்டது? அது நமக்கு பிரயோஜனமாக இருக்க. யார் படித்தான்? மனிதன் படித்தான் மொபைலை. மொபைல் மனிதனுக்கு பிரயோஜனமாக இருக்கு. நம்மளை படைத்தது யார்? தேவன். அவருக்கு பிரயோஜனமாக நம்ம இருக்கிறோமா? தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அவர் நமக்கு நன்மையை செய்தார். அவர் நல்லவராக இருக்கிறார். முதல் வசனம் இப்படியா சொல்கிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆஃபர் யுவர் பாடிஸ் ஆஸ் லிவிங் சாக்ரிஃபைஸ். தேவனுக்கு நாம் அர்ப்பணித்து நாம் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை என்னவா? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும். நம்மளை நாம் அர்ப்பணிக்க, நாம தேவனுக்கு முழுவதமாய் ஒப்பு கொடுக்கணும். நாம் மறுரூபமாக்கப்படணும்னா, நம்ம தேவனோடு உறவாடணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகித்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதினாலே மறுரூபமாகுங்கள். நாம் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமாயிருக்க அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து நாம் செயல்பட நம்மளை நாம் அர்ப்பணிக்கிறோமா? பவுல் நம்மளோடு பேசுகிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், அவர் கொடுக்கப்பட்ட பாரம், அவர் நம்ம மேல வைத்திருக்கிற பாசம், தேவன் பகிர்ந்து விசுவாசிக்கிற நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, அனுபவத்துல நம்மளை பார்த்து ஒரு ரகசியம் சொல்கிறார். உங்கள் இருதயம் எப்படி இருக்கணுமா? நீங்க மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களா எண்ண வேண்டும். நீ மிஞ்சி எண்ணாத. எல்லாரும் ஒரே சரீரமா நம்ம இருக்கிறோம். ஒரே சரீரத்துல அநேக அவயங்கள் எப்படி பிரயோஜனமா இருக்கிறதோ, அதெல்லாம் ஒரே தொழில் எப்படி செய்கிறதோ, அநேகரமாய் நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக ஒருவருக்கொருவர் அவயங்களுமாக இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஊழியம் நடக்கிறது. மிஞ்சி எண்ணாமல் நம்மளை நாம் கண்ட்ரோல் பண்ணி மற்றவர்களை நேசித்து, மற்றவர்களும் நம்ம ஒரே சரீரமாக இருக்கிறோன்ற ஒரு மனதோடு நாம் இருக்கோம். நம்மளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ ஊழியம் செய்கிறியா? உன்னுடைய ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் அவன் தரித்திருக்க கடவான். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்க கடவான். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். இந்த 12ஆம் வசனம் வாசிக்கும் போது நமக்கு அநேக காரியங்களை நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. The Romans 12th chapter 9th verse says, love must be sincere, hate what is evil, cling to what is good. మీ ప్రేమ నిష్కపటమైనదై ఉండవలెను. చెడ్డదాన్ని నసహించుకొని మంచి దానిని అత్తుకొని ఇండుడి. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நம்ம வெறுக்க வேண்டியது தீமையை, நாம் பற்றி கொள்ள வேண்டியது நன்மையை.
அடுத்த வசனம் நம்ம வாசிக்கும் போது, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எஸ், நம்ம அனலாக இருக்கணும். அந்த அனல் எப்படி இருக்கும்? அந்த அனல் மூட்டிக்கொண்டு இருந்தாவே இருக்கும். உங்களுடைய சகோதர ஐக்கியத்தில், ஜபத்தில், ஆலயத்தில், ஆராதனையில், ஊழியத்தில் நீ எப்போதும் உடைய விசுவாசத்தை அனல் மூட்டிக்கொண்டே ஆவியில் அனல் கொண்டு இருக்கணும். ஏதோ ஒரு நாள் போன வாரத்தில் என்றால் நம்ம அனல் குறைந்து விடும், விசுவாசம் குறைந்து விடும், நம்முடைய பக்தி இல்லாமல் போயிடும். பிரியமானவர்களே, நாம் தினந்தோறும் அவரோட உறவாடணும். உடைய ஐக்கியம் அவரோட இருக்கணும். நீ அனல் கொண்டு இருக்கணும். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நமக்கு அநேக அட்வைஸை நம்ம பார்க்கிறோம். ஒரு பரிசுத்தவான் குறைவில் நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்கள குறித்து நம்ம மற்றவர்களுக்கு சொல்லி அவங்கள விசுவாசத்தில் இல்லாமல் செய்வதல்ல. ஒரு குறையுள்ள மனிதனாக இருந்தால் உதவி செய்யுங்க. அந்நியருக்கு உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? மற்றவங்க நமக்கு நன்மை செய்தால் சந்தோஷப்படுகிறோம், தீமை செய்தால் வெறுக்கிறோம், சபிக்கிறோம், அவங்களை காயப்படுத்துகிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த மனது இருந்தால் தானே. அந்த மனது ஏன் இல்லை? தேவன் நம்மளோடு இல்லை. தேவன் நம்மளோடு இருந்தால் உனக்கு ஆசீர்வதிக்க தோண்டும். நீங்கள் ஒருவருக்கு ஒரு ஏக சிந்தனையாக இருங்க. சந்தோஷப்படுறாங்களா? அவங்களோட சந்தோஷப்படுங்க. துக்கப்படுறாங்களா? அவங்களோட சேர்ந்து துக்கப்படுங்க. அந்த ஏக சிந்தனை, அவங்கள நேசிக்கும் போது நாம் மேட்டுமையான சிந்தனை இல்லாமல் தாய்மை உள்ளவர்களாக இருங்கள். ஆனால் என்ன செய்யாதீங்க? மேட்டுமையா என்று எண்ணாது இருங்கள். உங்களையே புத்திமான் என்று எண்ணாது இருங்கள். எஸ், நாம் இந்த காரியங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாது இருங்க. அதுதான் வசனம் சொல்லுகிறது. மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்க. உன்னை பார்த்து மற்றவர்கள் பின்பற்றி வரணும்னு சொன்ன, உன்னை பார்த்து கிறிஸ்துவர்களாய் ரட்சிக்கப்படணும்னு சொன்ன, நீ யோக்கியமானதை செய்யுங்க. நீங்க செய்கிற செயல் மற்றவர்களை பின்வாங்க செய்யாமல். 18ஆம் வசனம் சொல்லுது, கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். If it is possible, as far as it depends on you, live at peace with everyone. சமாதானமாக இருங்க. ஏன் அப்படி சொல்லுகிறாரு? பழி வாங்குதல் உன்னுடைய வேலை அல்ல, அது எனக்குரியதுன்னு தேவன் சொல்லுகிறார். நீங்கள் மற்றவர்களை வெறுத்து அவங்க மேலே நீ பிரச்சனை உருவாக்கி நீங்கள் அவங்களுக்கு தீமை செய்யாமல் நீங்கள் சைலண்டாக இருங்க. தேவன் பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தேவனுக்காக நிற்கும்போது உனக்காக அவர் நிற்கிறார். உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு நீ போஜனம் கொடு. அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நம்ம செய்கிறோமா? நம்மளை பார்க்காவது விரும்புகிறோமா? கடைசி வசனம்ல சொல்லுகிறது, do not be overcome by evil but overcome evil with good. కీడు వలన జయింపబడక మేలు చేత కీడును జయించుము. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தேவனே, இந்த கால வேளையில் ரோமர் 12ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாங்கள் பார்க்கும்போது அநேக வசனங்கள் அப்பா எங்களை மாற்றக்கூடிய தேவையான வசனங்கள் எங்கள் இருதயத்தில் எழுதுங்க. அதை நான் ஃபாலோ பண்ண எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களை தொடுவதாக இந்த வசனம் எங்களை மாற்றுவதாக, எங்களை ஜீவனுள்ளவர்களாக வைக்கட்டும். எங்களை அப்பா உங்களை கிட்டி சேரும்படி செய்யட்டும். இதை நாங்கள் ஃபாலோ பண்ண எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் பிதாவே, ஆமென்.